தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. புதுக்காலம் 7வது வாரம் திங்கட்கிழமை. மார்க் நற்செய்தி அதிகாரம் 9 வார்த்தைகள் 14 29 முடிய. இயேசுவில் என் அன்பு சொந்தங்களே, இன்றைய நற்செய்தி பகிர்வுக்கு வருகின்ற பொழுது நம்முடைய விசுவாச வாழ்விலும் தளர்வுகள், ஏற்ற இறக்கங்கள் இருப்பது நம் வாழ்விலே தவிர்க்க முடியாத ஒன்றுதான். இப்படி நம் வாழ்வில் விசுவாச தளர்வுகள் ஏற்படுகின்ற பொழுது, சிறு சறுக்கல்கள் ஏற்படுகின்ற பொழுது நம்முடைய நிலை எதை சார்ந்ததாக இருக்கிறது? அந்த வேளையிலே நாம் கடவுளை நாடி சென்று நம் விசுவாசத்தை உறுதிப்படுத்திக் கொள்பவர்களாக இருக்கின்றோமா, அல்லது கடவுளை விட்டு பிரிந்து சென்று விசுவாசத்திலே தளர்ந்து போன நிலையிலே, கைவிடப்பட்ட நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா என்று சொல்லி சிந்தித்து பார்க்க அழைப்பு விடுக்கின்றது. இத்தகைய தருணங்களிலே, விசுவாச தளர்வின் நேரங்களிலே நாம் ஆண்டவரை அணுகி வருகின்ற பொழுது கடவுள் நம்முடைய விசுவாச தளர்வினை போக்கி உறுதிப்படுத்தி நம்மை நிலைநிறுக்கச் செய்பவராக இருக்கின்றார். நம் வாழ்விலே தன்னுடைய ஆற்றலை வெளிப்படுத்தி நம்மை மேன்மைப்படுத்துபவராகவும் இருக்கின்றார் என்கின்ற உன்னத ஒரு செய்தியை தான் இன்றைய நற்செய்தி நமக்கு சொல்லி காட்டுகின்றது. இந்த நற்செய்தியை பார்க்கின்ற பொழுது அந்த தீய ஆவி பிடித்திருந்த மகனுடைய தந்தையினுடைய நிலை, அவர் இயேசுவின் மீது நம்பிக்கை வைத்தவராக இருந்திருப்பார். எனவேதான் தன்னுடைய முயற்சிகள் அனைத்தும் தோற்றுப்போன நிலையில தன்னுடைய மகனை தூக்கி கொண்டு இயேசுவை பார்க்க ஓடி வருகின்றார். அந்த சமயத்திலே இயேசு தன்னுடைய 3 சீடர்களோடு உயர்ந்த மலைக்கு சென்று விட்டார். இயேசுவை காண முடியவில்லை. அவருடைய சீடர், மற்ற சீடர்கள் மலையின் அடிவாரத்தில் இருக்கின்ற பொழுது அந்த பையனை அந்த சீடர்களுடைய பாதத்திலே கிடத்துகின்றார்கள். சீடர்களால் அந்த பேயை ஓட்ட முடியவில்லை. இப்பொழுது அவனுடைய அந்த மகனுடைய தந்தையினுடைய விசுவாசம் தளர்ந்து போகிறது. நான் நம்பி வந்தேன், என் நம்பிக்கை பொய்த்து போய்விட்டதே என்கின்ற அந்த நிலையிலே இருக்கின்ற பொழுது இயேசு அவ்விடத்தை நோக்கி வருகின்றார். இந்த விசுவாச தளர்விலே தான் அந்த தந்தை இயேசுவை நோக்கி சொல்லுகின்றார், இதோ என் மகனை உம் சீடனும் கொண்டு வந்தேன், அவர்களால் ஓட்ட முடியவில்லை, உம்மால் ஏதாவது கூடுமானால் செய்யும் என்று சொல்லுகின்ற பொழுது இயேசு சொல்கின்றார், இயலுமானாலா, நம்புகிறவருக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லி அவருடைய நம்பிக்கையை உறுதிப்படுத்துவதாக இருக்கின்றது. இந்த வார்த்தைகளை கேட்டவுடன் தவற்றை உணர்ந்து கொண்ட அந்த தந்தை தம்முடைய நம்பிக்கை உறுதிப்படுத்த, தன்னுடைய நம்பிக்கை தளர்வை போக்க ஆண்டவரை நோக்கி மன்றாடுவதாக இருக்கின்றது. இந்த செயல் நமக்கு சுட்டி காட்டுவது விசுவாசம் என்பது இறைவன் கொடுக்கின்ற கொடை. அந்த கொடையால் மட்டுமே நாம் ஆண்டவரை அங்கீகரிக்க முடியும், ஏற்றுக்கொள்ள முடியும். இதைத்தான் 1 கொரிந்தியர் புத்தகம் 12:3 படிக்கின்ற பொழுது, தூய ஆவியின் துணையின்றி எவருமே இயேசுவை ஆண்டவர் என்று சொல்லி அறிக்கையிட முடியாது என்று சொல்லப்படுகின்றது. நாம் இயேசுவை வாயார அறிக்கையிட இருக்கின்ற பொழுது ரோமர் புத்தகம் 10:14-15 ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டிருந்தால் அன்றி அவர்கள் எவ்வாறு அவரை 1 கொரிந்தியர் புத்தகம் 12:3 தூய ஆவியின் துணையின்றி எவருமே இயேசுவை ஆண்டவர் என்று அறிக்கையிட முடியாது என்று சொல்லப்படுகின்றது. ஆக தூய இறைவனுடைய துணையால், அருளால் நம் விசுவாசத்தில் நிலைத்திருக்க நாம் முயற்சிக்கின்ற பொழுது தொடர்ந்து நடக்கின்ற நிகழ்வு, இயேசு அந்த மகனை தன்னிடம் அழைத்து அவனை பிடித்திருக்கின்ற அந்த தீய ஆவிக்கு கட்டளையிடுகின்றார். ஊமை செவிட்டு ஆவியை உனக்கு கட்டளையிடுகின்றேன், இவனை விட்டு போ என்று சொல்லி மகனை பிடித்திருந்த தீய ஆவி அவனை கீழே தள்ளி வலிப்பு உண்டாக்கி அவனுடைய உடல் விரைத்து போகச் செய்கின்றது. அந்த மகன் செத்தவரை போல இருந்தார். அங்கே இருந்த எல்லோரும் அவன் இறந்து விட்டான் என்று சொல்லி, இந்த இடத்திலே அந்த தந்தையினுடைய விசுவாச வாழ்விலே மீண்டும் ஒரு தளர்ச்சியை சந்திக்க செய்கின்றது.
அந்த மகனுடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்தும் விதத்திலே 9:28 இயேசு அந்த மகனுடைய கையை பிடித்து அவனை தூக்கிவிட்டார் என்று சொல்லப்படுகிறது. இங்கே தூக்கிவிட்டார் என்பது 2 நிலைகளிலே செத்தவனை போல் கிடந்த அந்த மகனை இயேசு தூக்கி அவனை நிலைநிறுத்துகின்றார். இரண்டாவதாக விசுவாசத்திலே தளர்வுற்று சோர்ந்து போயிருந்த அவனுடைய தந்தையினுடைய விசுவாசத்தையும் தூக்கி விடுகின்றார். அதன் வழியாக அந்த தந்தையின் விசுவாசம் உறுதிப்படுகின்றது. ஆம் அன்பு சகோதரமே, இந்த நிகழ்வின் வழியாக நம்முடைய வாழ்வை அலசி பார்க்கின்ற போது நம் வாழ்விலே கூட நம்பிக்கை தளர்வடையக்கூடிய எத்தனையோ நிகழ்வுகள் சந்தர்ப்பங்களை நாம் கடந்து வந்திருப்போம். நாம் நம்பி எடுக்கின்ற முயற்சிகளிலே தோல்விகளை சந்திக்கின்ற பொழுது, நாம் எடுத்த அந்த முயற்சிகள் நமக்கு கைகூடாத பொழுது நம்முடைய நம்பிக்கையும் தளர்ந்து போயிருக்கும். இந்த தருணங்களிலே நாம் ஆண்டவரை நோக்கி மன்றாடுபவர்களாக, ஆண்டவரை நோக்கி பார்ப்பவர்களாக இருக்க வேண்டும். இறுதி வரை நம்பிக்கையோடு இருப்பவர்கள் மீட்பை பெறுவர் என்ற வார்த்தை கேட்டார் போல நம் நம்பிக்கையில் சோர்ந்து போகாமல் இருக்கின்ற பொழுது கடவுள் நம்மை மீட்க வல்லவராக இருக்கின்றார் என்கின்ற ஒப்பற்ற செய்தி நமக்கு சொல்லி காட்டுகிறது. ஆம் அன்பு சகோதரமே, நம்முடைய அன்றாட வாழ்வை அலசி பார்ப்போம். நம் நம்பிக்கை தளர்ந்து போகச் செய்கின்ற சூழ்நிலைகளை அடையாளம் கண்டுகொண்டு அதை ஆண்டவர் கரங்களிலே கொடுத்து நம்பிக்கையின் வழியாக நாம் ஒவ்வொருவரும் மீட்கப்பட்ட மக்களாய் ஆண்டவரோடு இணைந்து நிலைத்திருக்கிற மக்களாக இருப்போம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் கைதூக்கிவிட்டு நம்மை மேன்மையடையச் செய்வார், நம்மை நிறைவடையச் செய்வார். அத்தகைய அருளுக்காக மன்றாடுவோம். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். புது வாழ்வு நான் பெற வேண்டும், புனிதங்கள் நான் தேட வேண்டும். புது வாழ்வு நான் பெற வேண்டும், புனிதங்கள் நான் தேட வேண்டும். புதிரான என் வாழ்வில் புனிதா உன்னாற்றலாம்